அங்கே நாடாளுமன்றத்தில் மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை, அது எந்த மதமாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை உள்ள அதை முன்னிலைப்படுத்தி பேசியதே அங்கு ஒரு அரசியல் செய்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களே கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இது ப்ரீ பிளானாக திட்டமிட்டு வரப்பட்ட ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் ராகுல் காந்தியை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நான் பதிவு செய்யக்கூடிய ஒரு தகவல் இருக்கு. என்ன அப்படின்னா, தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போடுறதுல ராகுல் காந்தி கில்லாடி அப்படிங்கிற தகவல்களை நம்ம ஏற்கனவே பகிர்ந்திருக்கோம். கடந்த காலத்தில் அவருடைய செயல்பாடுகளும் அப்படிதான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அதே போலதான் இந்த மத விவகாரத்தை உள்ள எடுத்து சென்று இந்த மத விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கி விடக்கூடிய சூழ்நிலையில எடுத்து ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்சிருக்காங்க. இந்தியாவுடைய கலாச்சாரம் நாகரிகத்தின்படி வயதில் மூத்த ஒருவருக்கு நாம் மரியாதை நிமித்தமாக கை கொடுப்பதும், வயதில குறைந்தவர்களுக்கு சாதாரணமாக நின்று கை கொடுப்பதும் இயல்பான ஒரு விஷயம் தான். இந்தியாவுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் ராகுல் காந்திக்கு தெரியல அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஓம் பிர்லா அவர்கள் ஓங்கி ஒரு அறையை கொடுத்திருக்காங்க வார்த்தை மூலமாக. இப்போ சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்ட வல்லுநர்களோட ஒரு ஆலோசனை நடத்துவாங்க. சோ இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டாங்க, உடனடியாக சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க முடியாது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு மம்தா பானர்ஜி மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்காங்க. அடி தாறுமாறான அடி. அதாவது இதுக்கு மேல நீ என்னுடைய சொல் கேட்காம ஏதாவது செஞ்ச அப்படின்னு வச்சுக்கோமே, காங்கிரஸ் கட்சியை முடிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற நிலையில ஒரு மம்தா பானர்ஜி அவர் செயல்பட்டதா தான் பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில இருந்து யூகேல இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு 12 பேர் அரசியல் படிப்பதற்காக தேர்வு செய்யப்படுவாங்க. இந்த ஆண்டு அண்ணாமலையும் அந்த 12 பேர்ல ஒரு ஆளாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அண்ணாமலை மனமும் அங்கு படிப்பதற்காக செல்கிறார். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நியூஸ். அரசியல்ல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான தலைவர்கள் ஓரம் கட்டப்படும் போது இப்படித்தான் காய்களை நகர்த்துவாங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி ராகுல் காந்தி கடவுள் சிவன் அவர்களோட ஃபோட்டோவை காண்பித்து ஒரு விளக்கத்தை கொடுத்ததோடு பாஜகவில் இருப்பவர்கள் உண்மையான இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு எத்தனையோ முக்கியமான மக்கள் பிரச்சனைகள் இருக்குது. இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 18வது நாடாளுமன்ற கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் இப்போதான் முதன்முறையாக தொடங்கி இந்திய குடியரசுத் தலைவர் முர்மு அவர்கள் உரையாற்றினாங்க. இதை தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில தினங்களில் நாடாளுமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடர் முடிவடைய இருக்கு. இந்த நேரத்தில் அங்கே நாடாளுமன்றத்தில் மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை, அது எந்த மதமாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை உள்ள அதை முன்னிலைப்படுத்தி பேசியதே அங்கு ஒரு அரசியல் செய்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களே கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்படின்னா இது ப்ரீ பிளானாக திட்டமிட்டு வரப்பட்ட ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே வந்திருக்காங்க அப்படின்னு நாம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, மதம் சார்ந்த விவகாரங்களில் பல்வேறு கட்சிகள், அதாவது மாநிலத்தில் கூட பல கட்சிகள் மதம் சார்ந்த கட்சிகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்துத்துவா கட்சி அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவா கட்சி அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா இந்து மதத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுடைய மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய கட்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மற்ற எல்லா மதத்திலிருந்தும் வாக்குகள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அதிக அளவில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினருக்கான கட்சி, அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா சிறுபான்மையினருக்கான கட்சி அப்படிங்கிற பிம்பம் காங்கிரஸ் கட்சி மேலே இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் முதல் முறையாக இந்து மத கடவுளான சிவபெருமான் அவர்களுடைய படத்தை ராகுல் காந்தி தன்னுடைய கையில் ஏந்தி நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்து மதத்தை முன்னிலைப்படுத்தி வரும்போது அப்போ இந்த மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை முன்வைத்து பார்லிமெண்ட்ல விவாதம் பண்ணணும் அப்படிங்கிற ஏற்கனவே திட்டமிடப்பட்டு அந்த அடிப்படையில் ராகுல் காந்தி அந்த விஷயத்தை உள்ள கொண்டு
பேசுகிறாங்க, மிகப்பெரிய அளவில் பேசுகிறாங்க. பேசும்போது பாஜக வந்து ஒரு இந்துக்கள் கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்துக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி பொதுவாகவே தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இந்தந்த நபர்கள் இந்துக்கள் கிடையாது அப்படின்னா அது அந்த நபர்களை சுட்டி காட்டக்கூடிய செயலாக நாம் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களே கிடையாது அப்படின்னு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்ல இருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இந்தியா முழுவதும் பரவி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அது எந்த பதவியாக இருந்தாலும் சரி, தொண்டர்கள், அவர்களுடைய குடும்பங்கள், அங்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு செயலாக தான் பார்க்க முடியும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும், அதாவது நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை % இந்திய அளவில் போலிங் ஆகிருக்கு அப்படின்னா சுமார் 66% வாக்குகள் பதிவாகி இருக்கு. இந்த 66% பதிவான வாக்குகளில் பாரதிய ஜனதா கட்சி 37% வாக்களை வாங்கியிருக்காங்க, காங்கிரஸ் கட்சி 21% வாக்களை வாங்கியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 37% அப்படிங்கும்போது ஒரு 35 கோடி மக்கள் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 30 கோடிக்கு மேலே இந்துக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்துக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பொதுவான தகவலாக பார்லிமெண்ட்ல முன்வைக்கும் போது இது பாரதிய ஜனதா கட்சிக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள், பாரதிய ஜனதா கட்சியில் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவருடைய குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக தெரிவிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இது இருக்கும். இந்த அடிப்படையில் தான் எதிர்முனையில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் கூட உடனடியாக எந்திரிச்சு கண்டனங்களை பதிவு பண்ணாங்க. என்னன்னா இந்துக்கள் முழுவதையும் நீங்க விமர்சிக்கிறீங்க, இது ஒரு தவறான கருத்து அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் முன் வச்சாங்க. அமித்ஷா அவர்களும் மிகப்பெரிய அளவில் கோபத்தில் ராகுல் காந்தி அவர்களுக்கு பாடம் எடுக்கணும், டியூஷன் எடுங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா ராகுல் காந்திக்கு இன்னும் பக்குவம் வரல, அதனால அவர் வந்து டியூஷன் எடுத்து அவரை ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி பேசிய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்து விட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா பாஜகவுக்கு வாக்களிக்காமல் மற்ற கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய இந்து மக்களையும் பாஜக பக்கம் கொண்டு வருவதற்கான ஒரு வேலையில் ராகுல் காந்தி அவர்கள் செயல்பட்டிருக்காங்க. அதாவது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நான் வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு தகவல் இருக்கு, என்ன அப்படின்னா தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போடுறதுல ராகுல் காந்தி கில்லாடி அப்படிங்கிற தகவல்களை நம்ம ஏற்கனவே பகிர்ந்திருக்கோம். கடந்த காலத்தில் அவருடைய செயல்பாடுகளும் அப்படிதான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே போலதான் இந்த மத விவகாரத்தை உள்ள எடுத்து சென்று இந்த மத விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கி விடக்கூடிய சூழ்நிலையில் எடுத்து ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்சிருக்காங்க. இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த விவகாரத்தை முன்னிலைப்படுத்தி தான் மக்கள் மத்தியில் பேச போறாங்க, இதற்கு எதிராகத்தான் குரல் கொடுக்க போறாங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த விவகாரம் காங்கிரசுக்கு எதிராக, இந்திய கூட்டணிக்கு எதிராக திசை திரும்ப போகிறது. இந்த அடிப்படையில் தான் பிரியங்கா காந்தி அவர்கள் உடனடியாக ஓடி வந்து உடனே செய்தியாளர்கள் மத்தியில் ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ராகுல் காந்தி பேசியது இந்துக்களை பேசல, பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை மட்டும்தான் பேசியிருக்காங்க, இந்து மக்களை பேசல, அவர் பொதுவாக பேசல. அதே நேரத்தில் பாஜகவில் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்னு கருத்துக்களை பதிவு பண்ணி என்ன காரணம் அப்படின்னா பிரியங்கா காந்திக்கு அங்க பயம் வந்து விட்டது. என்ன அப்படின்னா ராகுல் காந்தி பேசியது பாஜகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அப்படிங்கிற பொதுவான கருத்துக்களை தான் முன் வச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்த போகிறது, இது பாஜகவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் பயன்பட போகிறது, காங்கிரசுக்கு வீழ்ச்சியை உருவாக்க போகிறது அப்படிங்கிறது பிரியங்கா காந்தி உணர்ந்து விட்டார் அப்படின்னு கூட எடுக்கலாம். அப்போ பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு இது போன்ற ஒரு திட்டமிட்டு உள்ள வந்து பேசிய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இது பாத்தீங்கன்னா இன்னும் மீடியாக்கள்ல இன்னும் தொடர்ச்சியாக வைரல் ஆகிட்டே தான் இருக்கும். ராகுல் காந்தி பேசிய உடனேயே சோசியல் மீடியாக்கள் வைரலாக தொடங்கிருச்சு. இந்த விவகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் செல்ல போகுது. அப்போ பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த மதம் சார்ந்த விஷயங்கள் விவாதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்கு. இதுல குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பேசும்போது ராகுல் காந்தி ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஓம் பிர்லா அவர்கள் சபாநாயகராக பதவி ஏற்கும் போது மோடி அவர்களுக்கு நீங்க லேசா குனிஞ்சு கை கொடுத்தீங்க, எனக்கு ஸ்ட்ரைட்டா நின்று கை கொடுத்தீங்க, இதே வந்து பாகுபாடு தான், நீங்க வேறுபாடை காண்பிக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்தியாவுடைய கலாச்சாரம் நாகரிகத்தின்படி வயதில் மூத்த ஒருவருக்கு நாம் மரியாதை நிமித்தமாக கை கொடுப்பதும், வயதில் குறைந்தவர்களுக்கு வந்து சாதாரணமாக நின்று கை கொடுக்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான். நம்மை விட வயதில் மூத்தவர் ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து நாம வந்து அவருக்கான அந்த வயசுக்கான மரியாதையை கொடுத்து நான் கை கொடுப்பேன். என்ன காரணம் அப்படின்னா ஓம் பிர்லா அவர்களுடைய வயது 61, பிரதமர் மோடி அவர்களுடைய வயது 70 கடந்து சென்று விட்டது, ராகுல் காந்தி அவர்களுடைய வயசு
53 54 வயசு. அப்போ இதை சுட்டி காட்டி ஓம் பிர்லா அவர்கள் கருத்துக்களை வைக்கிறாங்க. அப்போ கருத்துக்களை வைக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் ராகுல் காந்திக்கு தெரியல அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஓம் பிர்லா அவர்கள் ஓங்கி ஒரு அறையை கொடுத்திருக்காங்க வார்த்தை மூலமாக. ஏன்னா இது இந்தியாவுடைய பண்பாடு அப்படிங்கிற அடிப்படையில் தெரிவிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அங்கே முழுக்க நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசிய விவகாரத்துக்கு அங்கே ராகுல் காந்தியுடைய மூக்கில் அரைந்த அடிப்படையில் தான் அங்கு பதில்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஓம் பிர்லா அவர்கள் தெரிவித்ததை பார்த்தீங்கன்னா இன்னும் நம்முடைய நாகரிகம் பண்பாடு தெரியாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் டியூஷனில் போயினாலும் படிங்க, நீங்கள் காலேஜில் பள்ளிக்கூடத்தில் என்ன படித்து கிழிச்சிங்கன்னு தெரியல, டியூஷன்னாலும் அவருக்கு எடுங்கப்பா அப்படிங்கிற கருத்துக்களை அமித்ஷா அவர்கள் முன்வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க இது காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்த போகிறது. அப்போ பின்னடைவை ஏற்படுத்த போகிறது அப்படின்னா இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இதை எடுத்துக்க போறாங்களா ஏற்றுக்க போறாங்களா? ஏன்னா மாநில கட்சிகள் குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா சமாஜ்வாடி கட்சியை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் கணிசமான வாக்கு ஹிந்து வாக்குகள் அங்கே இருக்கு. யாதவர் சமுதாய மக்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய கட்சி சமாஜ்வாடி கட்சி, அகிலேஷ் யாதவுடைய கட்சி. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அகிலேஷ் யாதவுடைய தலையில மிகப்பெரிய இடியே விழுந்திருக்கும். நாம இந்திய கூட்டணியில் இருக்கோம். ராகுல் காந்தி அவர்கள் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. முழுக்க நம்முடைய வாக்கு வங்கியை சரித்து வீழ்த்தக்கூடிய செயலில் ராகுல் காந்தி ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்திய கூட்டணியில் இனி தொடர்ந்து பயணிப்பது சரியானதா அப்படிங்கிற கேள்வி அகிலேஷ் யாதவ் போன்ற தலைவர்கள் மத்தியில் எழுந்திருக்கும். என்னன்னா மதம் அடிப்படையில் இப்போ இந்திய கூட்டணியில் எல்லா மதம் சார்ந்த கட்சிகளும் எல்லா சமுதாயம் சார்ந்த எல்லா கட்சியுமே இருக்காங்க. அப்போ ஹிந்துக்களை நீங்க குறிப்பிட்டு தாக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அப்போ எங்களுடைய வாக்கு சரிவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகுல் காந்தியுடைய செயல்பாடு எது போன்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறது, இந்திய கூட்டணியில் எது போன்ற பாதிப்புகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். என்ன காரணம் அப்படின்னா இந்த விஷயம் தான் இன்னும் வரக்கூடிய ஒரு மாத காலத்துக்கு மேல, ஒரு மாதம் என்ன தொடர்ச்சியாக மற்ற மாநில சட்டமன்ற தேர்தலில் கூட பிரதிபலிக்கக்கூடிய அடிப்படையில் இந்த மத விவகாரம் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட மத விவகாரம் செல்லும் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. இந்த விவகாரத்தை மேலும் ஆர்எஸ்எஸ் கையில் எடுக்க வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார்? அதாவது பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கையில் எடுக்குமா அப்படின்னா இப்ப பேசப்பட்ட இடம் தான் முக்கியமானது. அதாவது பாத்தீங்கன்னா பொது வெளியில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ராகுல் காந்தி பேசியிருந்தா அது வேறு விதமா பார்க்க முடியும். ஏன்னா வெளியில அரசியல் செய்வதற்கான ஒரு விஷயம் தான், அரசியல் பேசக்கூடிய விஷயம். அப்போ நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த விஷயத்தை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ ஆர்எஸ்எஸ் முன்னெடுக்கிறதோ இல்லையோ சட்ட ரீதியாக ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். என்ன பார்த்தீங்கன்னா பல பேர் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. என்னன்னா ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை உள்ள எடுத்துக்கிட்டு வருவதுக்கே அங்கு நாடாளுமன்ற லோக்சபாவுடைய நடைமுறைப்படி கிடையாது, எடுத்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது. இப்படி இருக்கும்போது மதம் சார்ந்த விஷயங்களை ஏன் ராகுல் காந்தி அவர்கள் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க? ஏன்னா சிவபெருமானுடைய படத்தை காண்பிச்சு பேசுகிறார், குருநானக்குடைய படத்தை காமிக்கிறாங்க, ஜீசஸ் நபிகள் நாயகம் எல்லா மதத்தையும் காமிச்சு பேசுறாங்க. அப்போ மதம் சார்ந்த விஷயங்களை விவாதிக்க வேண்டிய இடம் இங்கே கிடையாது அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முன்வைக்கிறாங்க. இப்போ சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்ட வல்லுநர்களோட ஒரு ஆலோசனை நடத்துவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டாங்க, உடனடியாக சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க முடியாது. இதன் பிறகு இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர்கிட்ட புகார் அளிப்பாங்க. இந்த செக்ஷன் படி நாடாளுமன்றத்துடைய நடைமுறையை மீறியதற்காக ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி பாயிண்ட்களை சுட்டி காட்டி சபாநாயகர்கிட்ட முறையிடுவாங்க. அப்போ சபாநாயகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ன அப்படின்னா சட்ட வல்லுநர்களோடு ஒரு ஆலோசனை பண்ணுவாங்க. சட்ட வல்லுநர்கள் என்ன ஐடியாக்கள் கொடுக்குறாங்க, சட்ட ரீதியாக என்ன ஆலோசனைகள் கொடுக்குறாங்களோ அந்த அடிப்படையில் ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சூழல் கூட உருவாகலாம். சஸ்பெண்டாகவும் வாய்ப்பு இருக்கலாம். இல்ல அதான் சொல்லிட்டேன், அதாவது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சூழல் கூட உருவாகலாம். ஏற்கனவே ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் தான். இந்த முறை கூட பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கு ராகுல் காந்திக்கு மனசே கிடையாது. அதை தாண்டி கார்கே போன்றவர்கள் காங்கிரஸ் கட்சி மீது இருந்த பற்று, சோனியா காந்தி மீது இருந்த பாசத்தின் மூலமாக தான் போராடி ராகுல் காந்தி அவர்களை கொண்டு இங்க எதிர்க்கட்சி தலைவராக உட்கார வச்சிருக்காங்க. முதல் நாளே பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்பாடு காங்கிரஸ் கட்சிக்கு வளர்ச்சியை ஏற்படுத்த போறதா வீழ்ச்சியை ஏற்படுத்த போறதா அப்படிங்கிறத காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே இப்போ அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கைதட்டலுக்காக பேசக்கூடியது ஒரு விதம். நம்ம எங்க போனோம்னா கைதட்டல் வாங்கணும்னா எப்படி வேணாலும் பேசலாம், அடித்தடியா ஒரு கான்ட்ரவர்சியா எப்படி வேணாலும் பேசினா கைதட்டல் கிடைக்கும். ஆனா கைதட்டல் எல்லாம் கட்சியுடைய வளர்ச்சிக்கு பயன்படுமான்னு பார்க்கணும். அப்போ ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்பாடுகள் பயன்படுமா அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்ப ஹிந்து வாக்குகளை இழப்பதற்கான ஒரு சூழல் உருவாக போகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இது காங்கிரஸ் கட்சிக்கு வீழ்ச்சி அப்படிங்கிறதுனால காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்களே ராகுல் காந்திக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதற்கான ஒரு சூழல் கூட உருவாகும்.
மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போறாரு, ரோட் ஷோ எல்லாம் பண்றாரு, ஆனா இன்னும் மணிப்பூருக்கு செல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்த குரல் வந்து நாடாளுமன்றத்தில் எழுப்பிட்டே தான் வராங்க எதிர்க்கட்சிகள். இதை எப்படி பாக்குறீங்க சார்? இதுக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டை மையப்படுத்தியே நம்ம ஒரு பதில சொல்லலாம். கள்ளக்குறிச்சியில விஷச்சாராயம் குடித்து 65க்கு மேற்பட்டவர் இறந்துட்டாங்க. இன்னும் பல பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு எத்தனை முறை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க? தமிழக முதலமைச்சர் அங்கே செல்லவே இல்லையே இந்த நிமிஷம் வரைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நாம சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய ஒரு கட்சியா இருந்துகிட்டு அங்க இறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் தலித் சமுதாய மக்கள் தான் அதிக அளவில் இறந்திருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களே ஒரு ஆர்ப்பாட்டத்தை வள்ளுவர் கோட்டத்தில் போட்டு திமுகவுக்கு எதிராக மறைமுகமாக ஓங்கி அடிச்சிருக்காரு. மதுவிலக்கு முழுமையாக பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அங்கு திருமாவளவன் கட்சியில பேசிய நபர்களை பொறுத்த வரைக்கும், பேசிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தமிழக காவல்துறையை எந்த அளவுக்கு இறங்கி அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாறுமாற அடிச்சிருக்காங்க. தமிழக காவல்துறை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்ப கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை அப்படின்னா, துறையில் ஒருவன் அடி வாங்குகிறான் அப்படின்னா அது நேரடியாக அந்த தலைமைக்கு தான் போகும். அப்ப பார்த்தீங்கன்னா, அப்படி நிகழ்வுகள் நடந்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு செல்லவும் இல்லை, கள்ளக்குறிச்சியில் சென்று நிலவரத்தை நேரடியாக ஆயவும் இல்லை, ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை, அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ இங்கே என்ன அரசியல் நடக்கிறதோ அதைத்தான் மற்ற இடங்களில் அரசியல் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு விதமான அரசியல் பண்ணுவீங்க, ஆனால் வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து அதுக்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறதே உங்களுடைய அறியாமை தானே. அதாவது ஒரு மாநிலத்துடைய ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு கள்ளக்குறிச்சிக்கு செல்ல முடியாத அளவுக்கு ஷெட்யூல் டைட்டா இருக்கு அப்படின்னா, ஒரு பிரதமராக, ஒட்டுமொத்த தேசத்துக்கும் பிரதமராக, 130 கோடி மக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு எவ்வளவு ஷெட்யூல் இருக்கும்? ஒரு முதலமைச்சருக்கே இவ்வளவு டைட் ஷெட்யூல் பிரதமர் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப பாத்தீங்கன்னா, அங்கு வந்து அரசியல் காரணங்களுக்காக இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு தெளிவான விளக்கம் தமிழகம் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் அருந்தி இறந்த நிகழ்வை நாம எடுத்துக்கலாம். துணை சபாநாயகர் பதவியை சமாஜ்வாதி கட்சிக்கு தர வேண்டும் சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லிட்டு வராங்க. இந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு மம்தா பானர்ஜி மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்காங்க. அடி, தாறுமாறான அடி. அதாவது இதுக்கு மேல நீ வந்து என்னுடைய சொல் கேட்காம ஏதாவது செஞ்ச அப்படின்னு வச்சுக்கோமே, காங்கிரஸ் கட்சியை முடிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற நிலையில ஒரு மம்தா பானர்ஜி அவர் செயல்பட்டதை தான் பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னா, இந்த சபாநாயகர் தேர்தலுக்கு கொடிக்குன்னல் சுரேஷ் அவர்களை காங்கிரஸ் கட்சி கேண்டிடேட்டா இறக்கிறாங்க. ஓம் பிர்லாவை எதிர்த்து இறக்கிறாங்க. இறக்கின உடனே வந்து பாத்தீங்கன்னா, மம்தா பானர்ஜி பயங்கர கோபத்தில் கொந்தளிச்சாங்க. ஒரு அலையன்ஸ்ல இருக்கும், ஒரு இண்டி கூட்டணியில் இருக்கும், எங்க கிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் பண்ணாம உங்க இஷ்டத்துக்கு தன்னிச்சையா ஒரு கேண்டிடேட்டை இறக்கி விட்டுருக்கீங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவில் கொந்தளிச்சாங்க. அதையும் தாண்டி அங்க கேண்டிடேட் போனாங்க. வழக்கம் போல ராகுல் காந்தி தோல்வி கண்டாரு. தோல்வி முகத்தோட வெளியே வந்தாங்க. அங்க பாஜகவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியால் என்டிஏ கூட்டணியா நிறுத்தப்பட்ட ஓம் பிர்லாவை எதிர்த்து ஒண்ணுமே செய்ய முடியல. இதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவி மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் துணை சபாநாயகர் பதவியை சமாஜ்வாதி கட்சியில் இருக்கக்கூடிய அவிடேஷ் பிரசாத்துக்கு கொடுங்க, அவர் வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே இண்டி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிக இடங்கள்ல எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சிக்கு தான் பதவிகள்ல முக்கியத்துவம் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு தான் அலையன்ஸ்லேயே ஆலோசனை குழுவில் கூட்டம் நடக்கும்போது தேர்தலுக்கு முந்தைய நிலையிலேயே முடிவுகள் எடுக்கப்பட்டது. அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்த நிலையில இந்திய அளவில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி யாரு? காங்கிரஸ் கட்சி. ராகுல் காந்தி வயநாடு ரிசைனை தவிர்த்தோம்னா 98 இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று 98 எம்பிக்கள் இருக்காங்க. சமாஜ்வாதி கட்சிக்கு எத்தனை இடங்கள் இருக்கிறது? 37 இடங்கள்ல சமாஜ்வாதி கட்சி இருக்காங்க. அப்ப 98 இடங்கள்ல இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு துணை சபாநாயகர் பதவி கொடுக்க வேண்டாம், 37 இடங்கள்ல வெற்றி பெற்ற அங்க கொடுங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில துணை சபாநாயகராக வருவதற்கு யாருக்கும் தகுதி கிடையாதா, அனுபவம் கிடையாதா அப்படிங்கிற கேள்வி எழுந்துகிட்டு இருக்கு. அப்போ மம்தா பானர்ஜியை பொறுத்த நீ அன்னைக்கு கொடிக்குன்னு சுரேஷ் இறக்கினால என்கிட்ட கேட்க, இப்போ நான் என்னோட இஷ்டத்துக்கு நான் இறக்குறேன், ஸோ அவர் தான் வரணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளவான நிலையில தான் சென்றுட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோக்குள்ள கூட அந்த சபாநாயகர் தேர்தலுக்கு முந்தைய நிலையில கூட நாம பேசியிருந்தோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்குச்சீட்டு அடிப்படையில் தேர்தல் நடைபெற்றால் பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 320 330 எண்ணிக்கையை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் போன்று பல எம்பிக்கள்
என்டிஏ வேட்பாளர் ஓம் பிர்லா அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, தனிப்பட்ட முறையிலையும் ஓம் பிர்லா மீது இவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட உறவு பாசம் இருக்கிறது. இந்த அடிப்படையில் வந்து எண்ணிக்கை கூடும். இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும். 200க்கு குறைவான எண்ணிக்கை தான் இந்திய கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படி கருத்துக்களை முன் வச்ச அவர்களுடைய அதிர்ஷ்டம் அங்க குரல் வாக்குப்பதிவோட நிறுத்திட்டாங்க. வாக்குச்சீட்டு முறையை எடுத்துட்டு வரல. வாக்குச்சீட்டு முறையை எடுத்துட்டு வந்து எண்ணிக்கை அறிவித்திருந்தால் ராகுல் காந்தி அவர்களால் நிறுத்தப்பட்டிருந்த கொடிக்குன்னூர் சுரேஷ் அவர்கள் எந்த எண்ணிக்கை பெற்றாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியுடைய நிலை வெளியே தெரிய வந்திருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சூழல் உருவாகல. இப்போ பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வந்து பதிலடி கொடுக்குறாங்க ராகுல் காந்திக்கும் மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் பதிலடி கொடுக்குறாங்க. நான் நிறுத்தக்கூடிய ஆளுக்கு கொடு, 98 இருந்தாலும் 98 டம்மியா வச்சுக்கங்க, 37 ஜெயிச்சவங்களுக்கு கொடு, ஏன்னா 3வது இடத்துல அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது முழுக்க காங்கிரஸை பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மம்தா பானர்ஜி அவர்கள் செயல்பட்டிருக்காங்க. இப்போ மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்தவரைக்கும் இன்று நாடாளுமன்றத்தில் நடந்த விஷயங்கள் குறித்து கூட இனி வரக்கூடிய மணித்துளிகளில் வந்து அவங்க பேட்டி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அவருடைய கட்சி சார்பாக பாருங்க ஒரு பேட்டி கொடுப்பாங்க. இந்த பேட்டியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு கொடுக்கக்கூடிய பதிலடி அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, ராகுல் காந்தி அவருடைய பேச்சுக்கள் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் வாக்கில் சரிவை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் வந்து இப்போ துணை சபாநாயகர் அப்படிங்கிற கேள்வி வரும்போது தான் இப்போ ஓம் பிர்லா அவர்கள் வந்து 9 பேர் கொண்ட ஒரு டீமை இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது நாடாளுமன்றத்தில் லோக்சபாவில் சபாநாயகர் துணை சபாநாயகர் இல்லாத நேரத்தில் இந்த 9 பேர்ல யார் வேண்டுமென்றாலும் சபாநாயகராக இருந்து அவையை நடத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 9 பேரை தேர்வு செய்திருக்காங்க. இதில் மம்தா பானர்ஜி அறிவித்த அவிடேஷ் பிரசாத் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராஜாவுடைய பேரும் இடம்பெற்றிருக்குது. இப்படி 9 பேர் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து 3 பேர் இடம்பெற்றிருக்காங்க. 9 பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த இந்த 9 பேர் கொண்ட சேர்பர்சன் பேனலை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகர் இடத்துக்கு யாராவது கொண்டு வர போகிறார்களா அப்படின்னு கேள்வி உருவாகும். ஏன்னா கடந்த 2019 பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகர் யாருமே போடாமல் தான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவையை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. 2014 அதிமுக சார்பாக தம்பித்துறையை போட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் 2019 யாருமே துணை சபாநாயகர் கிடையாது. இப்போ 2024 துணை சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு விவகாரம் அங்கே கொண்டு வரப்படுமா அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறி தான். பார்த்தீங்கன்னா இந்த துணை சபாநாயகர் அப்படிங்கிற விஷயம் மம்தா பானர்ஜி அங்கே இவரை போடுங்கன்னு சொன்னாலும் அவர் அந்த 9 பேர் கொண்ட குழுவில் இடம் பெற்றுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் சபாநாயகர் இல்லாதப்ப அவிடேஷ் பிரசாத் அவர்கள் கூட நாடாளுமன்றத்தை லோக்சபாவை நடத்துவதற்கான நிலையில தற்போதைய நிலையிலே தேர்வு செய்யப்பட்டாங்க. அப்போ அங்கே துணை சபாநாயகர் அப்படிங்கிற தேர்தல் நடைபெறுமா, துணை சபாநாயகரை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். நாம வெளிநாட்டில் படிக்க இருப்பதால் 6 மாதத்துக்கு அண்ணாமலை ஓய்வு தேவைன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுக்கு சார்? அதாவது இதுதான் அரசியல். நாம் வந்து ஏற்கனவே பேசியிருந்தோம். தேர்தல் முடிஞ்ச உடனேயே நம்ம 2 பேரும் பேசும்போது தான் தமிழகத்தில் பாஜக தலைவர் மாற்றம் உறுதி அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சேன். உடனே கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து என்னை திட்டக்கூடிய கமெண்ட்ஸையும் போட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் அண்ணாமலை இல்லைன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியே இல்லை அப்படிங்கிற கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தகவல்களை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மட்டத்தில் பேசக்கூடிய தகவலை தான் நாம் முன் வச்சுருந்தோம். ஏன்னா அண்ணாமலை தொடர்ச்சியாக தமிழகத்துடைய தலைவராக நீடிக்க முடியுமானா அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன். ஆனால் அதற்கு எதிர்வினை ஆற்றி கமெண்ட்ஸ் தான் அதிக அளவில் வந்துச்சு. இப்போது அரசியலோட நிலைமையை எடுத்து பாருங்கள். அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து யூகேயில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு 12 பேர் அரசியல் படிப்பதற்காக தேர்வு செய்யப்படுவாங்க. இந்த ஆண்டு அண்ணாமலையும் அந்த 12 பேரில் ஒரு ஆளாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அண்ணாமலை மனமும் வந்து அங்கு படிப்பதற்காக செல்கிறார். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நியூஸ். அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தலைவர்கள் ஓரம் கட்டப்படும் போது இப்படி தான் காய்களை நகர்த்துவாங்க. ஒரு தலைவராக இருக்கக்கூடியவரை தலைவர் பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்னா உடனே தூக்கி அவரை ஓரம் கட்டி ஓரத்தில் தூக்கி போட முடியாது. ஏன்னா அந்த கட்சிக்கு பாதிப்புகள் பெரிய அளவில் ஏற்படும். அப்போ அந்த தலைவரை வந்து தூக்கும் போது மத்தியில் வந்து ஒரு அமைச்சர் பதவியை கொடுப்பாங்க. இல்லை அந்த தலைவர் தூக்கப்படும் போது ஒரு கவர்னர் பதவியை தூக்கி கொடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் அந்த துறையில் வந்து ஒரு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இருக்கட்டும். அப்போ அவங்களும் ஒரு சுமூகமாக சென்றுவாங்க. அதாவது தலைமையை பொறுத்த வரைக்கும் பதவியிலிருந்து தூக்கினாலும் ஒரு முக்கியமான பதவியை கொடுத்துருக்காங்கன்னு சுமூகமாக சென்றுவாங்க. அவர்களுடைய ஆதரவாளர்களும் தொடர்ச்சியாகவே கட்சியில் பயணிப்பாங்க. ஏன்னா அண்ணாமலை வந்த பிறகு தமிழகத்தில் கட்சி வளர்ச்சி கண்டதா அப்படின்னா கண்டது, அதில் மாற்றமே கிடையாது. பட்டி தொட்டி எங்கும் பாஜக கொடி பறக்கிறது. தேர்தலில் தான் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறலை என்னாலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொடிகள் எல்லா இடத்துலையும் பறந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ அண்ணாமலை மூலம் ஒரு பாஜக வளர்ந்திருக்கிறது அப்படின்னா
அண்ணாமலை அவர்களை இமிடியேட்டா மாற்றம் செய்யப்பட்டா இங்க வந்து அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் எதிராக திரும்புவதற்கான ஒரு சூழலும் இருக்கு. ஏன்னா நாம ஏற்கனவே பதிவு பண்ணியதான், அண்ணாமலை வந்த பிறகு இந்த பாரதிய ஜனதா கட்சியில இருந்த முக்கியமான தலைவர்கள், பாஜகவுக்கு உழைத்தவர்கள் எல்லாமே ஓரம் கட்டப்பட்டு அண்ணாமலை அவருக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம ஏற்கனவே பேசியிருந்தோம். அண்ணாமலை தனக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை டீமா அல்லது அந்த எக்ஸ் தலைவர்களுடைய டீமா அப்படிங்கிற மோதல் போக்கும் மூலமாக தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு சில தொகுதிகளோட வெற்றி பெறல. எல்லாரோடும் அனுசரித்து சென்றிருந்தால் பாஜக ஒரு சில இடங்களாவது வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பதிவு பண்ணோம். அதே போல தான் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவராகவே மனம் வந்து நீங்கள் வந்து யூகேக்கு படிக்க போகிறார் அப்படின்னா டெல்லி தலைமை அறிவுறுத்தலை முன் வச்சிருப்பாங்க. நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி போயிட்டு வாங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நாங்கள் வாய்ப்பை வாங்கி கொடுக்குறோம், சீட்டை வாங்கி கொடுங்க, நீங்கள் போய் படிச்சுட்டு வாங்க. அது வரைக்கும் இங்கே ஒரு தலைவர் வந்து ஒன்று நியமனம் பண்ணுறோம். ஏன்னா வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த காலகட்டத்தில் 6 மாதம் தலைவர் இல்லாமல் ஒரு கட்சி, ஒரு தேசிய கட்சி ரன் ஆக முடியாது. தலைவர் இல்லாமல் ரன் ஆயிடுச்சுன்னா இருந்ததும் இல்லாமல் போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை அவர்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. சரி, நம்ம படிக்கிற காரணத்தை வச்சு நாம் வந்து யூகேக்கு போயிட்டு 6 மாதம் கழித்து வரலாம் அப்படிங்கிற காரணங்களை முன்வைத்து நாகரிகமாக டெல்லி தலைமைக்கு கட்டுப்பட்டு இது போன்ற முடிவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து படிக்க போவதுக்கு மனம் வந்து வந்திருப்பாங்க. இந்த அடிப்படையில் அவங்க போகிறாங்க. அப்போ தலைவர் மாற்றம் உறுதி. அரசியல் எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம் தானே, நேரடியாக நடக்கலைனாலும் மறைமுகமாக இது போன்ற விஷயங்கள் நடைபெறும். சமீபத்தில் கூட தமிழிசை அவர்கள் அமித்ஷா அவர்களை போய் சந்தித்து பேசிட்டு வந்தாங்க. இந்த சந்திப்பில் கூட அண்ணாமலை குறித்த ஃபைல்கள் அமித்ஷாவிடம் தமிழிசை மூலமாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சில செய்திகளும் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு செய்திகள் அங்கிருந்து வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் அமித்ஷா அவர்களிடத்துல தமிழிசை மூலமாக ஒரு ஃபைல் கொடுக்கப்பட்டது, அது மிக மிக முக்கியமான ஒரு ஃபைல், அண்ணாமலைக்கு எதிரான ஃபைல் அப்படிங்கிற பேச்சுக்களும் டெல்லியில் அடிபட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்படி ஃபைல் கொடுக்கப்பட்டதா, அது என்ன ஃபைல், அந்த ஃபைலின் அடிப்படையில் தான் அண்ணாமலை மீது அமித்ஷா அவர்கள் இது போன்ற முடிவை எடுத்தாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஏன்னா அரசியலில் நடக்கக்கூடிய சீக்கிரட்டாக நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நாம தெளிவாக பேச முடியாது. யூகத்தின் அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை நம்ம முன்வைக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா தமிழிசை அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்த நிகழ்வு, அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு படிக்க போவது, தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் மாற்றம் உறுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நடப்பு அரசியல் பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரை மிக்க நன்றி சார். நன்றி.